இந்த தீர்மானத்தை எடுக்கலாம். இன்னைக்கு 3 காரியத்தை தியானித்தோம். 1, முதல் ஞானம். வேதம் சொல்கிறது தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாது இருந்தவன் யோசேப்பு. நம்பர் 2, 2வது அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அவங்க இவன் மேலே சுமத்தினதா நினைக்காம அதை கர்த்தர் அவன் மேலே வச்சிருக்கிற பொறுப்பாய் நினைத்தான். அவனை யூஸ் பண்ணிக்கிறதா அவன் நினைக்காம அவன் அதை பொறுப்பாய் நினைத்தான். நம்பர் 3, 3வது இவன் எந்த மனுஷனா இருந்தான் அப்படின்னு சொன்னா நியாயமான மனுஷன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. அவங்க சகோதரர்லாம் அவனுக்கு முன்னாடி நிற்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே எனக்கு அது நன்மையாய். நீ எங்களை பழி வாங்கிருவியா? நாங்க செஞ்ச அநியாயத்துக்கு நீ ஏதாவது எனக்கு தீமை செய்வியா? அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் எந்த தீமையும் உங்களுக்கு செய்ய மாட்டேன், நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நீங்க எனக்கு அநியாயம் செஞ்சீங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. நான் யார் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற பிள்ளை. நான் நியாயமா தான் இருப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருத்தர் கூட எப்படி இருக்கக்கூடாதுன்னா, உங்க பேர்ல எந்த அநியாயமும் சொல்லுங்க, உங்க பேர்ல எந்த அநியாயமுமே இருக்கக்கூடாது. அநியாயமே வேண்டாம். அதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே விரோதி. ஆண்டவர் நமக்கு தீமைக்கு தீமை செய்வார். அதனால நான் நியாயமுள்ள எப்படி பண்ணாலும் இந்த நியாயத்தை விட்டு நான் வெளியே வந்துடக்கூடாது. ஓகே, நியாயமா என்ன நடக்குதுமோ அது நடக்கட்டும் பிரதர். நியாயமா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுடைய பணம் எனக்கு, உங்களுடைய பொருள் எனக்கு வேண்டாம். நியாயமா இது எனக்கு வர வேண்டியதுக்காக நான் ஃபைட் பண்ணலாம், எனக்கு வர வேண்டியதற்காக நான் போய் நிற்கலாம். ஆனா இன்னொருத்தர் கூட எதுக்காக நான் போய் நிற்க வேண்டிய அவசியம்? சத்தமா சொல்லுங்க. நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எழும்பி நிற்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில்.